நடிகைகளோட அரட்டை அடிக்கிறத நிறுத்தின சந்தானம். தான் வளர்ந்து வந்த காலகட்டத்துல கதாநாயகிகளா தேடி பிடிச்சு போய் கடலை போடுவாரு சந்தானம். படப்பிடிப்பு பேக்கப் ஆனா கூட மணிக்கணக்குல அம்மணிகளோட கலகலத்துட்டு தான் விடை பெறுவாரு. இதெல்லாம் ஆர்யா அவருக்கு காட்டி கொடுத்த ஜாலியோ ஜிம்கானா. ஆனா இப்போ ஆர்யாவுக்கு பிக்கப் நடிகர்னு சில நடிகர்கள் மேடையிலேயே அட்டாக் கொடுத்ததுனால இனியும் நடிகைகளோட சகவாசம் வச்சுக்கிட்டா இமேஜ் டேமேஜ் ஆகிடும்னு கடலை போடுறதையே விட்டுட்டாரு. அவரை பார்த்த சந்தானமும் காமெடியனுக்கு மட்டும் இமேஜ் இல்லையா என்னன்னு தானும் அரட்டையை நிறுத்திட்டாரு. யாராவது நடிகைகள் தான் சீரியஸா காமெடி சீன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அருகில வந்து அமர்ந்து வாயாட தொடங்கினா செம்ம காண்டாகிடுறாராம் சந்தானம். சிரிக்க வைக்க எதையாவது சிந்திக்கிறப்ப என்ன சீரியஸ் ஆக்கிடாதன்னு அம்மணிகளை விரட்டி அடிக்கிறாராம். ஆனா இப்படி அவர் திடுதிப்புன்னு மாறியதுக்கு இமேஜ் மட்டுமே காரணம் இல்லையா, கவுண்டமணி வடிவேலு போன்ற காமெடியன்கள் ரீஎன்ட்ரி ஆகி இருக்கிறதுனால இந்த நேரத்துல விளையாட்டுத்தனமா இருந்தா வீணாயிடுவோன்னு உஷாரா இருக்காரு சந்தானம். மார்க்கெட்டை கெட்டியா பிடிச்சுக்கிறதுக்கான முயற்சியா தீவிரமா யோசிக்க தொடங்கிட்டாராம். முன்னாடி விட தான் நடிக்கும் காமெடி காட்சிகள் இனி ரசிகர்களோட வயிற்ற பதம் பார்க்க கூடியதா இருக்க வேண்டும்னு முடிவுக்கு வந்த பிறகுதான் சதா சிந்தனையிலேயே சிறகடிக்கிறாராம் சந்தானம். அதனால அவரை பாக்குறவங்களுக்கு அவர் சீரியஸா மாறிட்டது போலவே தெரியுதான்.